ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். சேமிப்புலகங்கிற என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழா சாமான் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியது. இங்கே பெண்கள் மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும். 18 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கார்டியன் பேரில் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேர்லேயே இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கலாம். இந்த திட்டத்தில் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி சேமிப்பு வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து முடிவடைய போகுது. அதுக்கப்புறம் இந்த திட்டம் வந்து வராது. இந்த திட்டம் எப்போ முடிவடைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் பற்றி பார்க்கலாம். டெபாசிட் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 1000 ரூபா வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது ஒரு முறை மட்டும்தான் பணம் செலுத்த முடியும். நீங்கள் மாதம்லாம் பணம் செலுத்த முடியாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 7.5% வந்து தராங்க. கூட்டு வட்டியில் தராங்க, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தராங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து உங்கள் வங்கி கணக்கில் வந்து செலுத்திடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தரதுனால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வட்டி தொகை பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் வித்ரா பண்ண முடியாது. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் வங்கி கணக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுக்க முடியாது. மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து எடுக்க முடியும். இதோட மெச்சூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினால பணம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க பணத்தை எடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 40% மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. முழு அமௌண்ட்டையும் நீங்க எடுக்க முடியாது. இந்த திட்டத்தில் நீங்க இணைஞ்சிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கிறது தான் லாபமா இருக்கும். இப்போ 2 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நானுமே வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத அடுத்து சொல்றேன். இப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து இணையறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க, இந்த மாதிரி மகிழா சாமான் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்புக் கொடுத்துருவாங்க. அதில் வந்து எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. 2 வருஷம் கழிச்சு, அதாவது மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பணத்தையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இதோட அதிகபட்ச டெபாசிட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா. இப்போ நீங்கள் 2 லட்ச ரூபாயை ஃபுல்லாக டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 32,044 ரூபா வந்து கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க செலுத்தக்கூடிய வட்டி தொகை. இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து செலுத்திடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உடனே எடுக்க முடியாது. மெச்சூரிட்டி அப்போ தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டையும் வந்து எடுக்க முடியும். 2 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 32,044 ரூபா வந்து கிடைக்கும். மெச்சூரிட்டியாக அவங்களுக்கு 2,32,044 ரூபா வந்து கிடைச்சிரும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 முடிவடைய போகுது. அதுக்கப்புறம் இந்த திட்டம் வந்து இருக்காது. இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்ச் 31க்குள்ளே போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசாரித்து நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சிக்கலாம். இந்த திட்டத்தில் நான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன்ல, எவ்வளோ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச தொகை 2 லட்சத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணேன். 4/3/2024 அன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம், அதாவது 2026ஆம் தேதி 4/3/2026 அன்னைக்கு எனக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகும். மெச்சூரிட்டி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த திட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.